ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். அப்படியே தமிழ்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் YouTubeல போட்டாரு. நீங்க என்னைக்கு நமஸ்காரத்த வுட்டுட்டு வணக்கம்னு சொல்றீங்களோ, அப்பதான் தமிழர்களோட நீங்க நெருக்கமாக முடியும் அப்படின்ட்டு. அதனால வணக்கம்னு சொல்லிக்கிறேன். இப்ப நெறைய பேர் அப்படித்தானே. இப்ப நம்ம YouTubeலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதான் இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருந்தார்ல. நீங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ் பேசுறதுக்கு வணக்கம் சொல்லுங்க, நமஸ்காரம் சொல்லாதீங்கங்கிறாங்க. அப்ப அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி பாருங்களேன். நமஸ்காரம்ங்கிறது சமஸ்கிருத மொழியாகவும், வணக்கம் என்பது தமிழ் மொழியாகவும் இருக்கிற அந்த இருவேறு பிரிவு புத்தி என்ன பண்ணுது அவங்களுக்குள்ள? பிரிவினைய உண்டு பண்ணுது. ஆனா உண்மையிலேயே நமஸ்காரம்ங்கிற வார்த்தையும் தமிழ் வார்த்தை தான். ஆக்சுவலா எல்லாமே வந்து மூல மொழி தமிழ் அப்படிங்கிறதுனால, தமிழ்ல இருந்து தான் எல்லாமே மலர்ந்திருக்கு. ஆனா இங்க எந்த மொழியும் தமிழுக்கு வேறாக இல்லைங்கிற தெளிவு வந்தான்னா, மற்ற மொழிகள அவன் வெறுக்க மாட்டான். ஆனா, அந்த பேசிக் பிரின்சிபிளே ஒருத்தன்கிட்ட இல்லன்னா தான், அவன் மற்ற மொழியின் மீது காழ்ப்புணர்ச்சிய உண்டு பண்றான். இந்த மொழி சிறந்தது, இந்த மொழி தாழ்ந்ததுங்கிற அந்த பேதமை புத்தி அவனிடத்துல வருது. அதனால தான் இங்க வந்து நெறைய பேர் வந்து இப்படி முன்னேறாமயே இருக்காங்க. அந்த இருமை நிலை வந்து அவர்கள வெற்றி பெற முடியாம பண்ணிடுது. அது இப்ப வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர்கள் அப்படிங்கிறான். அப்புறம் நாம் தமிழன் அப்படிங்கிறான். அப்ப மற்றவன்லாம் ஹிந்திக்காரன் கேவலமா பேசுறான். அவன் மலையாளிங்கிறான். அப்படியெல்லாம் வந்து பிரிவினை உண்டு பண்றாங்க பார்த்தீங்களா? இதுக்கு பேரு தான் பிரித்தாளும் சூழ்ச்சி. ஏன்னா பிரித்தாளும் சூழ்ச்சி வந்து ஆங்கிலேயர்கள் உண்டாக்குன அந்த விஷயம் வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம மரபணுவுல வந்துட்டே இருக்குன்னா என்ன? அது மாரி மக்களோட நம்ம வச்சுக்கிட்டு இருந்த உறவு தான் காரணம். அந்த உறவு முறை வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, நமக்கு அந்த காழ்ப்புணர்ச்சிய கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தி, அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில வந்து மொழியை வச்சுக்கிட்டு பிரித்தாள்றது, ஜாதிய வச்சு பிரிச்சாள்றது, சமுதாயத்த வச்சு பிரிக்கிறது, இந்த மாரி வேலையெல்லாம் இன்றைக்கும் செஞ்சுகிட்டு இருக்கான். அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய அரசியல்வாதிகள் வேற அதுக்கான தனி கட்சி வேற ஆரம்பிச்சுக்கிறாங்க. நாம் தமிழர்ன்னு வேற ஒரு கட்சி. ஏன்னா மற்ற ஆளுங்க வந்து ஓட்டு போடக்கூடாது. தமிழர்கள் மட்டும் ஓட்டு போட்டா போதும். அப்பதானே அந்த கட்சி நாம் தமிழர்னா, அப்ப தமிழர்கள் மட்டும் தான் ஓட்டு போடணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க போல தெரியுது. ஆனா அப்படி இருந்தா எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஒரு காமன் சென்ஸே இல்லாம, நாம் தமிழர்ன்னு சொல்லி தமிழ்நாட்டுல வெறும் தமிழர் மட்டுமா இருப்பாங்க? தமிழ்நாட்டுல எல்லா மொழி பேசுறவங்களும் இருக்காங்க. கன்னடம் பேசுறவன் இருக்கிறான், ஹிந்தி பேசுறவன் இருக்கிறான், இங்கிலீஷ் பேசுறவன் இருக்கிறான், மலையாளம், உருது எல்லா மொழிக்காரங்களும் இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஏன் நீ வந்து நாம் தமிழர்ன்னு சொல்ற? நாம் இந்தியன்னு சொல்லேன். நாம் இந்தியன்னு சொன்னா அது தேசப்பற்றா? நாம் தமிழர்ன்னு சொல்றது தேசப்பற்றா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இங்க தேசப்பற்று எங்க இருக்கு? உண்மையிலேயே யார்கிட்டயும் தேசப்பற்று கிடையாது. மொழிப்பற்று இருக்குன்னு சொல்லுங்க வேணா ஒத்துக்கலாம். மொழிப்பற்று. அப்ப மொழிப்பற்று வேற, தேசப்பற்று வேற. தேசப்பற்று வந்துட்டா, நீங்க எல்லாம் ஒன்று தானே. எல்லோரும் இந்தியர்கள். அப்ப யார நான் வெறுக்க முடியும்? மலையாளியா இருந்தாலும் அவன் என்னுடைய சகோதரன் தான். ஹிந்தி பேசினாலும் அவன் என்னுடைய சகோதரன் தான். அப்ப அந்த மனப்பான்மை எனக்கு என்னத்த உண்டு பண்ணும்? சகோதரத்துவத்த உண்டு பண்ணும். அந்த சகோதரத்துவத்துல வர்றவங்க தான் ராணுவத்திலயும் இருக்க முடியும். இப்ப ராணுவத்துக்கு ஒருத்தர் போறாரு, தளபதியா போறாரு. அவர் வந்து ஹிந்தி மட்டும் தான் பேச தெரியும்னு வச்சுக்கங்க. அவர் தமிழ்நாட்ட காப்பாத்த மாட்டேன்னு சொல்லுவாரா? இந்தியாவினுடைய ஒரு பகுதி தமிழ்நாடு இருக்குங்க. அந்த தமிழ்நாடு எனக்கு பிடிக்காதுங்க. தமிழ் மொழி எனக்கு ஆகாதுங்கன்னு அவர் சொன்னாருன்னா, அவர ராணுவத்துல வச்சிருப்பாங்களா? அவர பொறுத்தவரைக்கும் ராணுவத்துல எப்படி இருக்கிறாருன்னா, நாம் எல்லோரும் இந்தியர்கள்னு பார்க்கிறாரு. எல்லோரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒருமித்த மனப்பான்மை வந்தா மட்டும் தான் நம்முடைய பாரத நாட்டுல எல்லா மாநிலங்களையும் அவங்க நம்ம நாடுங்கிற அடிப்படையில பார்க்கும்போது தேசப்பற்றா மாறுது இல்லையா? அப்ப இங்க வந்து நமக்கு அந்த தேசப்பற்றுக்கு பேர் என்ன? ஒன்னஸ். அந்த ஒருமித்த தன்மை. அது மாரி இறைவனும் அப்படிதான் இருக்கிறான். இறைவனும் ஒன்னஸ் தான். அப்ப நீங்க பிரிவினை வந்து சின்ன சின்ன விஷயங்கள வைக்காம, ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து விடுபட பாருங்க. அப்படி விடுபட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் ஒன்றுங்கிற தன்மைக்குள்ள தானா வந்துட முடியும். ஆனா அது தெரியாம, நீங்களா தவறான ஒரு விஷயத்த சின்ன சின்ன விஷயங்கள்ல மொழியில புடிச்சுக்கிறது, கடவுள்ல புடிச்சுக்கிறது, இப்படியெல்லாம் போய் சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது உங்கள வந்து எப்பயுமே பிரிவினைவாதியா தான் வச்சிருக்குமே தவிர, ஒருமித்த மனநிலைக்கு உங்களால போகவே முடியாது. அப்ப இந்த பேசிக் பிரின்சிபிள் நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான், நாம வந்து நல்ல உயர் பரிமாணத்துக்கு வந்து டிராவல் பண்ண முடியும். நமக்கு அடிப்படை அந்த ஆன்மீக அறிவும் வளரும். இல்லன்னா இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தன் முரண்பாடா பேசிக்கிட்டு, இவன் மலையாளி, அவன் கிறிஸ்துவன், அவன் இந்திய அப்படின்னுலாம் பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்ச்சியில மாட்டி வீணா போயிடுவோம். அப்ப அதுக்கு தான் இங்க வந்து மகான்கள் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்து கடைசியா ஆகாசத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்ப அனைத்தும் ஆகாசத்திலேயே நிலை பெற்றிருக்கின்றன. எனவே ஆகாசம் மேலானது. ஆகாசத்தை தியானிக்குமாறு உபதேசிக்கின்றார் சனத்குமார். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, சனத்குமாரர் நிச்சயமாக அக்னியை விட உயர்ந்தது ஆகாசம் நாரதா என்று சொல்கிறார்.
அப்ப சந்திரன், சூரியர்கள் இருவரும், மின்னல், நட்சத்திரங்கள், அக்னி ஆகியவையும் ஆகாசத்திலேயே நிலை பெற்றுள்ளன. ஆகாசத்தின் வாயிலாகவே ஒருவன் அழைக்கிறான், அழைப்பதை கேட்கிறான், பதில் கூறுகிறான், மகிழ்கிறான், துன்புறுகிறான். எதுவும் ஆகாசத்திலேயே பிறக்கிறது. ஆகாசத்தை நோக்கியே வளர்கிறது. எனவே ஆகாசத்தை தியானம் செய்யுங்கள் என்று இங்க சனத்குமார மகரிஷி இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில வந்து இப்ப எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது பூமா. பூமான்னா என்ன? மிக மிக உயர்ந்த ஒரு விஷயத்துல ஆகாயத்துல கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனா ஆகாயத்தையும் கடந்து போக போறோம். அடுத்தது பேச போறாங்க. அடுத்தது என்ன சொல்றார் சனத்குமாரர்? ஆகாசத்தை இறைவனாக தியானிப்பவன் ஆகாசம் போல ஒளிமயமான எல்லைகளற்ற பரந்த உலகங்களை அடைகிறான். ஆகாசத்தையே தெய்வீகமாக எண்ணி தியானிப்பவன் அந்த ஆகாசம் செல்லும் எல்லை வரை தான் விரும்பியதை சாதிக்க வல்லவன் ஆகின்றான் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு அருமையான ஓமானத்தை கொடுக்கிறார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அததான் நம்ம வந்து பிராட் மைண்ட்னு சொல்றோம். அதாவது ஒரு பரந்த மனசு அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம்னா என்ன அடிப்படையில சொல்றோம்? ஆகாசத்தை உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஆகாயத்துக்கு ஏதாவது எல்லை இருக்கா? அது இந்த இடத்துல தொடங்குதுங்க, இந்த நாட்டுல முடிஞ்சிடுதுங்க. இந்தியாவினுடைய ஒரு பகுதியில ஆகாசம் தொடங்கிங்க, அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியில முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா ஆகாயம்ங்கிறது எல்லையற்றதா இருக்கு. அந்த ஒட்டுமொத்த ஆகாசத்துல தான் இந்த ஹோல் கேலக்ஸியே இருக்கு. அதாவது இந்த யுனிவர்சலே அதுல மிதக்கிட்டு இருக்கு. அந்த யுனிவர்சல்குள்ள பார்த்தீங்கன்னா, எத்தனையோ சூரியன்கள் இருக்கு. அந்த சூரியனை சுற்றி மையமாக சுற்றுகின்ற கோள்கள் பல இருக்கின்றன. நாம வந்து நம்முடைய சூரியனை மையமாக கொண்டு நம்ம சயின்ஸ் படி பார்த்தோம்னா, நமக்கான ஒரு சூரியனுடைய வட்டப்பாதையில நம்ம பூமி பந்து இருக்கு. மற்ற கிரகங்கள் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இது ஒரு தனி கோள்களுடைய ஒரு வாழ்க்கை முறை. இது மாரி எத்தனையோ கோள்கள், எத்தனையோ ஜீவராசிகள் எங்கெங்கேயோ இருக்கு. அது மாரி இந்த யுனிவர்ஸ்ல வந்து சயின்டிஸ்ட்டுங்க வந்து ஆராய்ந்து பார்த்து என்ன சொல்றாங்க? ஏகப்பட்ட கேலக்ஸிஸ் இருக்குங்க. 1, 2 கிடையாது. மண்டலங்கள் வந்து பிரிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிங்கிற பந்துக்கு உண்டான கேலக்ஸி ஒரு தனி. அது மாரி எத்தனையோ இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது இவைகள் எல்லாம் எங்க இருக்கு? எல்லாமே ஆகாயத்தில் இருக்கு. அப்ப அந்த ஆகாயத்துக்கு எல்லை கிடையாது. அது எங்க தொடங்குது, எங்க முடியுதுன்னு இன்று வரைக்கும் அது யாராலும் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, அது எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டே இருக்கு. விரிஞ்சுகிட்டே இருக்கு. அந்த ஆகாயத்தினுடைய விரிவு தான் பிக் பேங் தியரில சொல்றான். அப்படியே ஒரு பெரிய இதாட்டம் விரிஞ்சுகிட்டே போயிட்டு இருக்கு. அது எங்க தொடங்கிச்சு, எங்க முடியுதுன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த விரிவை நிறுத்தவும் முடியலங்கிறான். ஆனா, அவன் என்ன பண்றான்? அந்த விரிவ பத்தி பேசும்போது அவன் சயின்ஸ் படி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா, நீங்க சாஸ்திரப்படி பேசுனீங்கன்னா, உண்மையிலேயே அந்த விரிவு எது தெரியுமா? நம்முடைய மனசு தான். இங்க உண்மையிலேயே நம்ம மனமானது என்ன பண்ணுதுன்னா, விரிஞ்சுகிட்டே இருக்கு. எவ்வளவு விஷயங்கள வேணா அது உள்ள ஊதி பெருசாக்கிட்டே இருக்கும். உங்க மனதுக்கு ஒரு எல்லை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எல்லையே கிடையாது. நீங்க ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா, அதுலருந்து 1000 விஷயத்த வெளிய கொண்டு வர முடியும். அதுல 1000 1000 கேள்விகள் எழுப்ப முடியும். அந்த 1000 1000 கேள்விகளுக்கு 1000 1000 பதில்கள கொண்டு வர முடியும். அப்ப இப்படிதான் மனமானது விரிஞ்சுகிட்டே போகும். அப்ப இதுக்கு ஒரு தீர்வு இருக்கான்னா, தீர்வே கிடையாது. அப்ப இந்த இடத்துல தான் நம்ம விழிச்சுக்கணும். இங்க என்ன உயர்நிலை பரிமாணம் இருக்கு? இதை விட உயர்ந்த நிலை என்ன இருக்கு? அப்படிங்கிறத நம்ம விசாரிச்சு பார்க்கணும். அது விவேகத்தினால தான் சாத்தியமாகும். அப்படிதான் இங்க மகான்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாரதர் கேட்கிறாரு. "போற்றுதலுக்கு உரியவரே, ஆகாசத்தை விட மேலானது ஏதாவது உண்டான்னு?" கேட்கிறாரு. சனத்குமாரர், "ஆம் நாரதரே, ஆகாசத்தை விட மேலானது நிச்சயமாக உண்டு" அப்படிங்கிறாரு. அப்ப உடனே நாரதர், "வணக்கத்துக்கு உரியவரே, எனக்கு அதை உபதேசியுங்கள்" என்று சொல்லும்போது, இங்க 12வது பகுதி நிறைவாகுது. அடுத்தது ஸ்மர பிரம்ம வித்யான்னு பேரு இதுக்கு. ஆகாசத்தை விட உயர்ந்தது என்ன அப்படிங்கிறத இங்க வந்து எப்படி சொல்ல வராங்கங்கிறத பார்க்கலாம். புற உலகிலும் சரி, அக உலகிலும் சரி, என்ன இருந்தாலும், என்ன நிகழ்ந்தாலும், அவைகள் நம் நினைவில் நின்றால் மட்டுமே அவற்றால் நமக்கு பலன் உண்டு. அது சம்பந்தமான சில நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இவைகள் நம் நினைவில் தங்கிவிட்டால், பின்னர் அக்னியை காணும்போது, அது அக்னி என்று நமக்கு தெரியாது. அது சம்பந்தமான நிகழ்ச்சிகளையும் நம்மால் நினைவு கூர இயலாது. அப்போ இதில் பயன் எதுவும் இல்லை. எனவே நினைவு மிகவும் முக்கியமானது. அதனால் நினைவை தியானம் செய்யுமாறு இங்கு சனத்குமாரர் உபதேசிக்கின்றார் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ப இந்த பாயிண்ட்ட தான் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நான் இப்ப வரேன் உங்களுக்கு. மொல்லமா அந்த டாபிக் வந்துட்டு இருக்கேன். அதாவது ஆகாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லையற்றதா இருக்கு. நான் உங்களுக்கு அத எப்படி எடுத்த உடனே சொன்னேன். இந்த ஆகாசம் மாரி தான் மனசுங்க. இந்த மனசு வந்து விரிஞ்சுகிட்டே இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு எல்லை இருக்கா? ஒரு லிமிட்டேஷன் இருக்கா? இல்ல. அது 1000 1000 கேள்விகள் எழுக்கலாம் இல்லையா? அதுல நினைவுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஞாபகம்ங்கிறது உங்ககிட்ட நின்னா மட்டும் தான்,
நீங்க இந்த உலகத்த அனுபவமாக்க முடியும். இல்லன்னா இந்த உலகம் உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். அப்ப எப்படி மறைஞ்சு போகுது? இப்ப உங்களுக்கு மனசு மட்டும் இல்ல, ஞாபக சக்தி இல்லன்னாலும் உங்களுக்கு உலகம் இல்லாம போகும். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த அல்சைமர்ன்னு ஒரு நோய் இருக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அலோபதி மருத்துவம் வந்து அது அல்சைமர்ன்னு பேர் வச்சிருக்கான். அதாவது அது ஞாபக மறதி. வயதானவர்களுக்கு வருகின்ற ஞாபக மறதி. அந்த நோய் வந்துட்டா என்ன ஆயிடும்னா, தன்னுடைய குழந்தைங்க, பேரன், பேத்திங்க எல்லாரையும் மறந்துருவாங்க. அவங்க ஒரு நடைப்பிணம் மாரி இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சராசரி மனிதன் தான். நம்மள மாரி இருப்பாங்க. சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே ஞாபகத்துல இருக்காது அவங்களுக்கு. அவங்க கிட்ட வந்து நான் தாம்மா உன் பையன் வந்திருக்கான்னா, "அப்படியா நீ என் பையனா? சரி, சரி சொல்லு என்ன சொல்ல வந்திருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இவங்க வந்து ஏதாவது ஒண்ணு பேசுனாங்கன்னா, "அப்படியா? சரி ஓகே" அப்படின்னு கேட்டுக்குவாங்க. அப்ப அவங்க அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அவங்கள பொறுத்தவரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை மாரி இருப்பாங்க. இப்ப ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல வந்தீங்கன்னா, "அப்படியா சொல்லுங்கன்னு" கேட்கும். ஆனா அது பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டாது. மனசுக்குள்ளேயும் வச்சுக்காது. அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கும். அதனுடைய மைண்ட் தாட்டே வேற. அது மாரி ஒரு ஸ்டேஜ். அதுக்கு தான் அல்சைமர் டிசீஸ்ன்னு சொல்லி சயன்ஸ் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு. அது வந்து ஞாபக மறதி கேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம தமாஷா பேசும்போது அது ஒரு ஞாபக மறதி கேஸுங்க. அது மறந்துருங்க எது சொன்னாலும் அப்படின்னு சொல்லி தமாஷா பேசுவோம் இல்லையா? அது ஒரு நோய் தானே. அதுக்கு தான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அந்த ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லன்னா, அத வந்து நம்ம சித்தம் என்று பார்க்கிறோம். பதிவு பண்ணப்பட்ட ஒரு இடம். ஹார்ட் டிஸ்க் தான் அது. அந்த ஹார்ட் டிஸ்க் உங்ககிட்ட இல்லன்னா, உங்களுக்கு உலகம் இல்ல. ஏன் இல்ல? இப்ப நீங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது, நான் இது பேனா, இது பென்சில் அப்படின்னு 2க்கும் வித்தியாசத்த சொல்லி காட்டிக் குடுத்தேன். நீங்களும் இது பேனா, இது பென்சில்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்படியே வளர்ந்து வந்தீங்க. உங்களுக்கு 80 வயசு ஆனாலும் அது பேனா, பென்சில் தானே ஒண்ணும் சந்தேகம் இல்லையல்ல. நீங்க 8 வயசுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் 80 வயசு ஆனாலும் ஒண்ணு தான் மாறாது. ஆனா, இப்ப 80 வயசுல உங்களுக்கு அல்சைமர் டிசீஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், இப்ப பேனா எது, பென்சில் எதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப பேனா எது, பென்சில் எதுன்னு தெரியாத போது உங்களுக்கு உலகம் இல்ல. ஏன் உலகம் இல்லன்னா, உங்களால பேனா எது, பென்சில் எதுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா, உங்களால இந்த உலகத்த வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது? சாப்பாடு கூட உங்களுக்கு பசிக்குதுன்னு கேட்க தெரியாது. குழந்தை மாரி ஆயிடுவீங்க அவ்வளவுதான். குழந்தை மாரி ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடு ஊட்டியே விடணும். அப்படிதான் நெறைய பேர் இருக்காங்க. அல்சைமர் டிசீஸ் வந்தவங்க நெறைய பேர் அப்படிதான். சாப்பாடு கூட மறந்துருவாங்க. அவங்க பசிக்குதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பசிக்குதுன்னு சொல்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அதான் நோய். அந்த நோய் என்ன பண்ணும்னா, பசிங்கிற ஒரு உணர்வு இருக்கு. எனக்கு பசிக்குது சோறு போடுங்க அப்படின்னு கூட வாய் திறந்து கேட்க தெரியாது. ஏன்னா, குழந்தை மாரி. குழந்தை என்ன பண்ணும்? பசிக்குதுன்னு வாய் திறந்து கேட்காது. அழும். அழுத உடனே அம்மா தெரிஞ்சுக்குவா. பசிக்குது அதனால அழுவுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பால் வச்சு குடுப்பா. அதுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது குடுப்பா. ஆனா, வயசானவங்களுக்கு நாம என்ன நினைப்போம்? அவங்கள வயசானவங்க வந்து 80 வயசு ஆகுது. இவங்களுக்கு என்ன குழந்தை மாரி கேட்கணுமான்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா, அந்த நோய் வந்துட்டா அவங்க குழந்தை மாரி ஆயிடுவாங்க. அப்ப இங்க எதுக்காக இந்த விஷயத்த நான் இங்க எடுத்து சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் விட உயர்ந்த விஷயத்துல பாருங்க, அந்த ஞாபக சக்திய கொண்டு வந்து நிறுத்துறாங்க மகான்கள். அந்த ஞாபகம் இல்லன்னா, உங்களுக்கு உலகம் இல்ல. அப்ப இங்க எல்லாமே உங்களுடைய மனதில இருக்குங்கிறதுக்காக இங்க பாயிண்ட் வருது. இங்க பாயிண்ட் எப்படி வந்துட்டு இருக்குன்னா, இந்த உலகம் என்பதே உங்களுடைய மனக்கோட்டை தான். உங்க மனதினால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்க காலையில விடிஞ்சு எழுந்த உடனே நீங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் வருதோ, அதுதான் உங்க உலகம். நீங்க காலையில எழுந்த உடனே நான் டாக்டர்ன்னு ஞாபகம் வந்துருச்சு. நான் வக்கீல்ன்னு ஒருத்தருக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒருத்தருக்கு என்ஜினியர் ஞாபகம் வந்துருது. அப்புறம் நான் வீட்டுக்கு கணவன் அவருக்கு ஞாபகம் வந்துருது. அப்புறம் இவருக்கு நான் மகன்ங்கிறது ஞாபகம் வந்துருது. இதெல்லாம் வந்தா தான் அவருக்கு வாழ்க்கை. அவர் காலைல எழுந்த உடனே கோமாவுல இருக்காருன்னு வச்சுக்கங்க. அவருக்கு உலகமே இல்ல. கோமாவுக்கு போயிட்டாருன்னா என்ன ஞாபகம் மறதி தானே. கோமாங்கிறதும் ஒரு ஞாபகம் மறதி கேஸ் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவரு காலையில தூக்கம் கலைஞ்சு எழுந்திரிப்பாரு. கண்ண திறந்து பார்ப்பாரு. ஆனா அவருக்கு உலகம் இல்ல. ஏன் அப்டின்னா, அவருக்கு உறவுகள் தெரியாது. அம்மா யாரு? அப்பா யாரு? பையன் யாரு? நான் தமிழனா? இங்கிலீஷ்காரனா? இந்தியனா? எதுவும் தெரியாது. அப்ப அவருக்கு உலகம் இல்ல. ஏன்னா உலகம் என்பது எண்ணங்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இங்க மனசு தான் இத்தனையும் உண்டாக்கி வச்சிருக்கு. அத தான் மகான்கள் இப்படியே சொல்லிட்டு வந்து அருமையா நமக்கு புரிய வைக்க வராங்க. இப்ப இங்க என்ன சொல்ட்டாருங்க, இந்த பிரம்ம வித்தையில, இதுக்கு வந்து ஸ்மரணம் அப்படின்னு பேரு. பிரம்ம வித்யான்னு பேரு. அதாவது நினைவு. நினைவே உலகம். உன் நினைவு எதுவோ, அந்த நினைவு தான் உன்னுடைய வாழ்க்கை. உன் மதி எதுவோ, உன் கதி அதுவே. உன்னுடைய எண்ணம் எதுவோ, உன்னுடைய வாழ்க்கை அதுவே. இதுதான் இங்க கான்செப்ட்டே. அப்ப இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இத நல்லா உள்ள வாங்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு அருமையான வேதாந்திக் ஸ்டூடண்ட். ஏன்னா, இங்க விஷயமே நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்க எப்படி இந்த உலகத்த உண்டு பண்றீங்க? எப்படி இந்த உலகத்த நீங்க உங்களால அனுபவமாக்க முடியும்? எல்லாமே உங்ககிட்டயே இருக்கு. அத நீங்க உருவாக்குறதுலயும், நீங்க அனுபவிக்கிறதுலயும், நீங்க படைக்கிறதுலயும் இருக்கிற விஷயம் தான் அது.
நீங்க வந்து தவறு தவறா படைச்சுக்கிட்டு, தவறு தவறா அனுபவமாக்கிட்டு, அதனால வருகின்ற விளைவுகளையும் அனுபவிக்கிறது உங்களுடைய தவறான புரிதல் தான். அப்ப சரியான புரிதல் இருந்தா, இந்த உலகத்த சரியாக கையாள முடியும். அப்ப அதுக்கு தான் இங்க ஞானம் தேவைப்படுது. அந்த ஞானம் இல்லாவிட்டால் இந்த உலகம் நமக்கு பயனற்றதாக மாறி போகும். அதுக்கு மகான்கள் இங்க இவ்வளவு தூரம் நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல ஞாபகம் என்ற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமானது. நினைவு மிக மிக முக்கியமானது. அதனால் நினைவை தியானம் செய்யுமாறு உபதேசிக்கின்றார் சனத்குமாரர். சனத்குமாரர் கூறுகிறார், நிச்சயமாக நாரதா, நினைவு ஆகாசத்தை விட உயர்ந்தது. ஓரிடத்தில் பலர் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் நினைவு இல்லாவிட்டால் அவர்கள் எதையும் கேட்க மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். நினைவு இருந்தாலோ நிச்சயமாக கேட்பார்கள், சிந்திப்பார்கள், அறிவார்கள். ஆகவே நினைவின் காரணமாகத்தான் ஒருவன் தன் பிள்ளைகளையே அறிகின்றான், கால்நடைகளை அறிகின்றான். எனவே நினைவை தியானம் செய்யுங்கள் என்று இந்த இடத்துல அருமையா நினைவை வந்து கொண்டு வரார். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த நினைவை பத்தி கொண்டு வரும்போது நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் தெரியணும். எப்படின்னா, நீங்க வேதாந்த பாடம் படிச்ச மாணவர்களா இருக்கிறதுனால, இப்ப நினைவை வந்து இவ்வளவு ஒரு புகழ்ச்சியா, ஒரு பெருமையா, எவ்வளவோ விஷயங்கள கடந்து வந்து நினைவு கிட்ட வந்து நிறுத்துறாங்க பாருங்க. மகான்கள் வந்து இப்ப நம்ம கடந்து வந்த பாதைய நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, எங்க தொடங்கணும் நம்ம கடந்து வந்த பாத? முதல்ல வந்து இறை நாமம். அதாவது இறைவனுடைய நாமம் தான் உயர்ந்ததுன்னு முதல்ல பார்த்தோம். அப்போ அவங்கவங்களுக்கு பிடிச்ச இறைவன வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஓம் நமச்சிவாயாங்கலாம், ஒருத்தர் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லலாம். ஆனா ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயணா நீ சொல்வதாக இருந்தாலும், அதை உச்சரிப்பதற்கு உன்கிட்ட ஒரு வாக்கு இருக்கணும்ப்பா. வார்த்தை வரணும். ஓம் நமசிவாயான்னு சொல்றதுக்கு ஒரு வாய் வரணும். அப்போ இறைவனுடைய நாமத்தை விட உயர்ந்தது வாக்கு. அப்ப நீங்க இப்ப இந்த இடத்துல நீங்க இத நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பாருங்களேன். இறை நாமம்ங்கிறதே செகண்டரியா போயிடுச்சு பாருங்க. இறை நாமம்ங்கிறதே நீங்க எப்படிப்பட்ட ஒரு உயரிய மந்திரத்த ஓம்காரத்தையோ, ஓம் நமச்சிவாயத்தையோ, ஓம் நமோ நாராயணாவையோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமையா மதிச்சீங்களோ, அந்த மந்திரத்தை விட உயர்ந்தது வாக்கு என்று மகான்கள் சொல்லும்போது, நீங்க அதனுடைய வேல்யூ புரிஞ்சுக்கணும். அது எப்படிங்க மந்திரத்த விட வாக்கு பெருசான்னா, எப்படி கடந்து வந்திருக்கோம் பாருங்களேன். மந்திரத்தை விட வாக்கு, வாக்குக்கு அப்புறம் மனசு, அப்படியே ஒவ்வொன்னா டிராவல் பண்ணி இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னா, நினைவுல நிறுத்தியிருக்காரு. இப்ப நினைவு தப்பி போச்சுன்னா, உங்களுக்கு உலகமே இல்லையா? அப்புறம் எங்கிருந்து நமச்சிவாயம் வராரு? எங்கிருந்து நாராயணா வராரு? நினைவு தப்பிவிட்டால், எங்கிருந்து நமச்சிவாயா வந்தாரு? எங்கிருந்து நாராயணா வந்தாரு? ஒருத்தருமே இல்ல. அப்ப ஒருத்தர் சைவ சித்தாந்தத்துல நான் பெரிய சிவபக்தன்னு சொல்லிக்கிட்டோ, அல்லது ஒருத்தர் வைணவ சித்தாந்தத்துல நான் பெரிய பெருமாள் பக்தன்னு சொல்லிக்கிட்டோ வாழ்ந்து கொண்டிருக்கிறவனெல்லாம், நினைவின் அடிப்படையில் வாழ்கின்றான். நினைவு இல்லாவிட்டால் உலகமே இல்லை. எங்கிருந்து கடவுள் வருகிறார்கள்? ரொம்ப அருமையான பாயிண்ட் இதெல்லாம். ஆழ்ந்து சிந்திக்கணும். சப்ஜெக்ட்டே ஆழ்ந்து சிந்திக்கிறவங்களுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். இந்த பாடமே வந்து டெப்த்ல போறவங்களுக்கு தான். சும்மா அப்படியே கதை கேட்கிற மாரி வந்துட்டு போறவங்களுக்கு இந்த பாடம் புரியாது. அப்ப இங்க நினைவு தப்பிவிட்டால், நினைவு இல்லாவிட்டால் உலகம் இல்லை. அப்ப மரணம் ஒருத்தனுக்கு வரும்போது நினைவு தப்பி போகுது பாத்தீங்களா? அப்பயே அவன் உலகத்த விட்டுருவான். அவ்வளவுதான். அவனுக்கு உறவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இங்கேயே பூமியில உடலோடு, உயிரோடு இருக்கின்ற நிலையிலேயே ஒருவன் உலகத்தை விட்டு விடுகின்றான். உலகத்தை விட்டு விடுகின்ற நிலைய நம்ம கண்கூடா பார்க்கிறோம். நம்முடைய ரிலேஷன்லயே பார்க்கிறோம். நம்ம தாத்தா, பாட்டி வந்து படுக்கையில கிடக்குறாங்க. அப்படியே இழுத்துக்கிட்டு கிடக்குது. அப்புறம் அவங்கள டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல போயிடுங்கிறாங்க. அப்புறம் பக்கத்துல போய் தாத்தா, தாத்தா நான் வந்திருக்கேன் பாருங்க தாத்தா, கண்ண திறங்க தாத்தான்னு பேரன் கத்துறான். மகன் போய் அப்பா, அப்பா கண்ண திறங்க நான் பையன் வந்திருக்கேன் பாருங்கன்னு மகன் கத்துறான். அவரு கண்ண திறக்கிறாரு, பார்க்கிறாரு. ஒண்ணும் தெரியாது. ஏன்னா அவருக்கு நினைவு தப்பி போச்சு. அப்ப நினைவு தப்பி போயிட்டா, அவருக்கு மகன் யாரு? மருமகன் யாரு? அல்லது மகனுடைய குழந்தைங்க, பேரன் பேத்திக யாரு தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்போ அந்த நிலை தப்பி போனால் எல்லாமே தப்பி போகும். உலகமே தப்பி போகும். உலகமே இல்லாமல் போகும். உலகமே இல்லாத போது இறைவனும் இல்லாமல் போகின்றான். அப்ப இறைவனும் அங்கு இல்ல. ஏன்னா இவ்வளவு நாள் அவர் சைவ பக்தரா இருந்திருக்கலாம், சைவ சித்தாந்தியா இருந்திருக்கலாம், பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கலாம். இப்ப அவர் கழுத்துல போட்டுக்கிறது கொட்டையா, நெத்தியில போட்டுக்கிறது பட்டையான்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. அல்லது அவர் வைணவ குடும்பத்துல பொறந்து நாமத்த போட்டிருக்காரு. அது யூ மாரி போட்டாரா, வி மாரி போட்டாரான்னு தெரியாம படுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா நாமத்துல வேற 2 டைப் இருக்குல்ல. ஒரு டைப் யூ, ஒரு டைப் வி. அப்ப எந்த டைப்ல போட்டிருக்காரு? இப்ப அதுவும் பெரிய பிரச்சனை. ஏன்னா அவருக்கு நினைவே இல்ல. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க கடவுள் எப்படி இருக்காருங்கிறத காட்டிக்கிட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா காட்டிக்கிட்டு வராங்க. இந்த இடத்துல நினைவை பற்றி பேசுகின்றார்கள் மகான்கள். அப்ப நினைவை விட பெரியது ஏதாவது இருக்குதா? பார்க்கலாம். நினைவை இறைவனாக தியானிப்பவன்
அந்த நினைவு செல்லும் எல்லை வரைத்தான் தான் விரும்பியதை அடைகின்ற வல்லவனாகின்றான். உடனே கேட்ட உடனே நாரத மகரிஷி கேட்கிறார். போற்றுதலுக்கு உரியவரே, நினைவை விட மேலானது ஏதாவது உண்டா? அதை எனக்கு சொல்லுங்களேன்னு கேட்கிறாரு. உடனே சனத்குமாரர் சொல்றார். ஆம் நாரதா, நினைவை விட மேலானது நிச்சயமாக உண்டு. அப்போ நாரதர் சொல்றாரு, வணக்கத்துக்கு உரியவரே, அதை எனக்கு உபதேசியுங்களேன்கிறாரு. அப்ப இங்க நம்ம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னா, நினைவு என்பது எத்தனை முக்கியமான ஒன்று என்பதுக்கு பல உதாரணங்களை நாம் கூற முடியும். ஒன்று, நினைவு சரியாக இருந்தாலும் கூட, புத்தி வேலை செய்யாமல் போவது கூட நடக்கும். இந்த மனம் வந்து ஏதோ ஒரு பணியில் இருக்கும்போது, வேறு ஏதேனும் ஒரு சிந்தனை ஓட்டத்தில் உள்ளபோது கூட அது நடக்கும். அப்ப உதாரணமாக, இப்ப அடுப்பிலிருந்து இறக்கிய சூடான பாத்திரத்தின் சமயத்திலே, பெண்கள் கை வைத்து விடுகிறார்கள். இது நினைவுகள் தடம் மாறி செல்வதனாலே நிகழ்கின்றது. இப்ப தொழிற்சாலையில வெல்டிங் பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பணியாளன் இருக்கிறார். அவர் வந்து கேஸ் கட்டிங்ல வந்து ஒரு வெல்டிங்க வந்து கட் பண்ணிட்டு இருக்கார். அப்ப பணி மும்முரமா அவரு வேலை செய்து கொண்டிருக்கும்போது, அந்த கட்டிங் செய்த பொருளின் மேல் தெரியாம கை வச்சுட்டாருன்னா என்ன ஆயிடும்? அந்த ஹீட் ஆனது அவர் கைய சுட்டு புண்ணு பண்ணிடும். அப்ப ஏன் வந்து உங்களுக்கு அந்த தவறு நடக்குது? இப்ப பெண்மணிகள் வந்து வேற ஏதோ சிந்தனையில போய் சமையல் செஞ்சா உப்பு எச்சா போட்டுருவாங்க. அல்லது வேற ஏதோ சிந்தனையில போய் அவங்க சூடான இருக்கிற பாத்திரத்த தொட்டுட்டாங்கன்னா கைய சுட்டுக்குவாங்க. அப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நினைவு தப்பும்போது, நம்ம என்ன பணியில செஞ்சுட்டு இருக்கிறோம், என்ன காரியத்த செஞ்சுட்டு இருக்கிறோங்கிற கவனச்சிதறல் நமக்கு வந்துட்டாலே, அது பல இடையூறுகளை நம்ம உண்டு பண்றத நம்ம கண்கூடா பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒருவர் அவர் நினைவு எங்கோ இருந்தால், "தொடாதே சுடும்" என்ற சொற்கள் அவர் கண்ணில் பட்டும் கூட அது மனதில் நிலைக்காது என்று நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, உங்களுடைய ஞாபகம் அங்க இல்ல. உங்களுடைய நினைவு அந்த இடத்துல இல்ல. அதனால தான் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயோ சிந்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடியே 2 பேர் நடந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க பார்க்கவே மாட்டாங்க. கண்ணு முன்னாடி 2 பேர் வந்து நிப்பாங்க. அவங்க கண்டுக்காமயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப என்னப்பா இவ்வளவு மும்முரமா என்ன சிந்தனை பண்ணிட்டு இருக்க? நீ என்ன ஒரு நாட்டையே கோட்டையா மாத்தப் போறியா? இல்ல ஏதாவது விலை குடுத்து வாங்கப் போறியா? இவ்வளவு யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க. என்ன யோசனைன்னு கேட்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு யார் வந்தாங்கன்னு கூட தெரியாம அப்படியே ரொம்ப டீப்பா சிந்தனை பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நெறைய பேர் இருப்பாங்க. அப்ப அப்படி வரும்போது பார்க்க வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? உறவினர்கள் வந்து, "என்ன தெரியுதா?" அப்படின்னு அவரிடத்தில் கேட்பாங்க. அப்ப பதில் சொல்ல அவரால் இயலவில்லை என்றால், நினைவு தப்பிவிட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அது வந்து மரணத் தருவாயில் இருக்கின்றவர்களுக்கு நினைவு தப்பிவிட்டாலும் அவங்க யாருன்னு சொல்ல முடியாது. அதே மாரி வேறு யோசனையில் இருக்கின்றவனும் கூட, அந்த நினைவு தப்பிவிட்டதனால் தான், அவனுக்கு வந்து முன்னாடி இருக்கிறவங்க யாரு? யார் வந்துட்டு போறாங்க? யார் வராங்கன்னு கூட தெரியாம அவன் வேற சிந்தனையில இருக்கான். அப்ப இங்க மாரி நமக்கு நடைமுறை அனுபவம் வருது இல்லையா? அப்ப இங்க வந்து இந்த 13வது பகுதி இந்த இடத்துல சொல்லிட்டு, அடுத்தது நினைவை விட மிக உயர்ந்த விஷயம் என்னன்னா, நம்பிக்கை அப்படிங்கிற அடிப்படையில வருது. இப்ப அத பார்க்கிறோம். அது வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட் வந்து ஆஷா. ஆஷான்னா இந்தியில வந்து நம்பிக்கைன்னு பேரு. நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் எல்லாமே ஆகிவிட்டது. நம்பிக்கை தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை. நம்பிக்கை எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை கேள்விப்பட்டதில்லையா? புராணத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பூரண பிரம்மமும், சாட்சாத் நாராயணனுமான ஸ்ரீராமர் இலங்கைக்கு போக பாலம் கட்ட வேண்டியிருந்தது. ஆனால் அனுமனோ ராமநாமத்தின் வைத்த நம்பிக்கையால் ஒரே தாவலில் கடலை தாண்டி விட்டார். அவருக்கு பாலம் தேவைப்படவில்லை என்பதை பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு கதையில இதை சுட்டிக்காட்டுவதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எதற்காக இந்த இடத்த வந்து இந்த கதையை நம்ம இங்க ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எங்க புறப்படுறோம்னா, முதல்ல முதல்ல வந்து பூமா அப்படின்னா என்னன்னு இந்த பாடத்திட்டத்துல கேட்டோம் இல்லையா? பூமான்னா என்னங்கன்னு கேட்டோம். பூமான்னா எது உயர்ந்ததோ அது பூமா அப்படின்னு சொன்னாரு சனத்குமாரர். அப்ப எது உயர்ந்ததுங்க அப்படின்னு கேட்ட உடனே முதல்ல எடுத்த உடனே என்ன சொன்னார்ன்னா, இறை நாமம் தான் உயர்ந்தது அப்படின்னாரு. அப்ப இறை நாமம் தான் உயர்ந்ததுன்னு நம்ம கேள்விப்பட்ட உடனே, இப்ப நான் வந்து இறை நாமம் தான் உயர்ந்ததுன்னு உடனே ஒருத்தர் வந்து சொல்றாரு. "நீ இந்த ராமாங்கிற மந்த்ராவ மனசுக்குள்ள எப்பயுமே வச்சுக்கணும்ப்பா. இது வந்து மிக உயரிய நாமம்" அப்படின்னு அவர் சொல்லிக் குடுத்துட்டாரு. அப்ப எப்ப பார்த்தாலும் அவன் ராமா, ராமா, ராமான்னு சொல்லி அந்த மந்திரத்த மனசுக்குள்ளேயே உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். அந்த ராமநாமம் வந்து அவனை பொறுத்தவரைக்கும் உயர்ந்த ஒரு பூமாவா பார்த்தான். ஆனா, அதுக்கப்புறம் வாக்கு பெரியதுன்னு சொல்லும்போது ராமநாமத்தை விட வாக்கு பெருசா போச்சு இல்லையா? அப்ப அதை விட மனசு பெருசா போச்சு. மனச விட ஞாபகம் பெருசா போச்சு. இப்படியே நம்ம ஒன் பை ஒன்னா வந்திருக்கிறோம் இல்லையா? கடைசியா வந்து இப்ப எங்க நம்ம நிக்கிறோம்னா, நம்பிக்கைங்கிற இடத்துல நிக்கிறோம் பாருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நம்பிக்கை பத்தி பேசுறாங்க மகான்கள் அப்படின்னா, இப்ப ராமநாமத்தை சொன்னால் அத்தனையும் சாத்தியம் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கை வராவிட்டால் ராமநாமம் வேலை செய்யாது.
அப்ப இறை நாமமே அங்க வேலை செய்யாது. அப்ப இங்க எந்த அடிப்படையில எல்லாமே இருக்கு? இந்த உலகமே எந்த அடிப்படையில இருக்கு? இறைவனே எந்த அடிப்படையில் இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இறைவனே இருக்கின்றான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உயரிய விஷயத்தை இங்க சாஸ்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க அதத்தான் இங்க உதாரணமா இப்போ சொல்றாங்க. இப்ப ராமபிரான் வந்து சீதைய தவற விட்டுட்டாரு. சீதை வந்து இலங்கைக்கு கடத்தப்பட்டா. இலங்கையில கொண்டு போய் ராவணனால் சிறை வைக்கப்பட்டா. அப்ப இந்த விஷயம் வந்து அவருக்கு விபீஷணன் மூலமா தெரிய வருது. எங்க இருக்கிறா சீதை? இலங்கையில தன்னுடைய தம்பியினால கைது செய்யப்பட்டிருக்கிறா. அவன் அவள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். திருமணம் பண்ணிக்க சொல்லி ரகளை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத விபீஷணன் வந்து சொல்றான். எங்க? இங்க வந்து சொல்றான் ராமர்கிட்ட. அப்ப ராமர் வந்து ஓகே. என்னுடைய மனைவி அந்த பக்கம் இருக்கிறா இலங்கையில. நான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறேன். அப்ப நான் தமிழ்நாட்டில இருந்து இலங்கைக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு பாலம் வேண்டும். ஏன்னா நான் கடந்து போக வேண்டும். தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு நான் செல்ல வேண்டுமானால், எனக்கு கடல் வழி பயணத்துக்கான ஒரு பாலம் தேவைப்படுகிறது அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. ஏன் பாலம் தேவைப்படுதுன்னு முடிவு பண்றாருன்னா, அவனிடத்திலே போர் புரிய வேண்டும். இவரு மட்டும் போய் கூப்பிட்டு வரதா இருந்தா ஒரு போட் அரேஞ்ச் பண்ணிட்டு போலாம். இப்ப ராமர் மட்டுமே போயி சீதைய கூட்டு வரதா இருந்தா, "ஒரு படகோட்டிய வர சொல்லுப்பா. நான் ஏறி உட்காந்துக்கிறேன்." அப்படியே இலங்கைக்கு போய் இறங்கிட்டா, நான் சீதைய கூட்டிட்டு வந்துர்றேன்ட்டு இவரு போயிருக்கலாம். ஆனா அப்படி ராமர் போனா, அவன் ராவணன் விடுவானா? ராமர் மட்டும் வர்றாருங்கிறதுனால, அவன் கண்டிப்பா ஒரு பெரிய போர் படைய வச்சு ராமரையும் சேர்த்து கைது பண்ணிடுவான். அப்ப ராமர் வந்து அவன்கிட்ட சண்டை பண்ண போறாரு இல்லையா? சண்டை பண்ண போகணும்னா, அவருக்கு போர் கருவிகளும், போர் வீரர்களையும் கூட்டு போணும். அப்ப போர் வீரர்கள், போர் கருவிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போணும்னா, ஒரு பாதை வேண்டும் இருக்கு இல்லையா? அந்த பாதைக்கு ஒரு பாலம் தேவை என்று ராமர் தீர்மானித்தார். அப்ப ராமர் தீர்மானிக்கும்போது, அங்க சேது அணை கட்டுறாங்க. அந்த சமுத்திரத்துல ஒரு அணை கட்டுறாங்க இல்லையா? அதுதான் ராமாயணத்துல நம்ம படிக்கிறோம். அங்க ஒரு பியூட்டி என்ன தெரியுமா ராமாயணத்துல? அங்க சீதை என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுமார் கிளம்புறாரு பாருங்க. அனுமார் கிளம்பி இங்கிருந்து இலங்கைக்கு போயிட்டாரு. எப்படிங்க போனாரு? இவர் ராமருக்கு பாதை தேவைப்படுது, போட் தேவைப்படுது. ராமர் வந்து கடவுள் இல்லையா? ராமர் வந்து அவ்வளவு பெரிய கடவுள். அவருக்கே வந்து ஒரு பாலம் வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் அவருக்கு பாலம் இல்லன்னா கூட போட்ல ஏறி தான் அவர் போகணும் இலங்கைக்கு. ஆனா அனுமார் இருக்கார் பாருங்க. அவர் போட்டும் வேண்டாம், எனக்கு பாதையும் வேண்டான்ட்டு பறந்து போயிட்டாருங்க. எப்படி சாத்தியமாச்சுங்க? அனுமானுக்கு ராமநாமத்து மேல இருக்கிற நம்பிக்கை. நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்தா மட்டும் தாங்க நம்ம எதிலயுமே வெற்றி பெற முடியும். இப்ப இந்த வேத பாடங்கள்லாம் நம்ம நம்பிக்கை வச்சு படிச்சா தாங்க இதுலயும் நம்ம வெற்றி பெற முடியும். அப்ப இது மாரி தான் இங்க சாஸ்திரமும், சத்குருவும் உபதேசிக்கிற அந்த உபதேசத்தின் மேல நமக்கு நம்பிக்கை வந்தால் தாங்க இந்த பாடமும் நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப இங்க எல்லாமே நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த அருமையா மகான்கள் சுட்டிக்காட்டுறாங்க. அப்ப நம்பிக்கையினால தான் இறைவனுடைய பெயருக்கே வேல்யூங்க. இப்ப ஓம் நமச்சிவாயா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சும்மா ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயான்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிக்கிட்டு கொட்டையும், பட்டையும் போட்டுட்டு இருக்கான்ட்டு, நீங்களும் கொட்டையும், பட்டையும் போட்டுக்கிட்டு ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பிரயோஜனப்படாதுங்க. ஏகப்பட்ட பேர் அப்படிதாங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் சைவ சமயத்த வளர்த்துறேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. எல்லாமே இலவச சாப்பாட்டுக்கும், சும்மா இலவசமா இந்த நாமத்த சொல்றதுக்கு தாங்க வருதுங்க. அதனால எந்த பயனும் கிடையாதுங்க. உண்மையா உங்களுக்கு இறை நாமத்த வந்து நீங்க உங்களுக்குள்ள விதைக்கணும்னா, அந்த நம்பிக்கை மட்டும் தாங்க அத விதைக்கும். அப்ப நம்பிக்கையா நீங்க ஓம் நமச்சிவாயான்னு சொல்றதுக்கு பதிலா, லபோ லபோன்னு கத்துனா கூட அது இறைவனா மாறிடுங்க. அது வந்து வார்த்தைகள் இல்லைங்க அதுக்கு பேரு. அந்த நம்பிக்கை தான் கடவுள்ங்க. கடவுள்ங்கிறது என்னன்னா நம்பிக்கைங்க. நீங்க ஓம் நமச்சிவாயா சொன்னதுனால சிவபெருமான் அருள் புரிஞ்சுடுவாரா? ஓம் நமோ நாராயணா சொல்றதுனால நாராயணன் வந்து அருள் புரிஞ்சுடுவாரான்னா, கண்டிப்பா 2 பேருமே அருள் புரிய மாட்டாங்க. நம்பிக்கை மட்டும் தான் அருள் புரியும். அப்ப நம்பிக்கைங்கிறத நீங்க எதன் மேல வச்சிருக்கீங்களோ, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கடவுள் இருக்கின்றார். அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இந்த இடத்துல சாஸ்திரம் வந்து முடிக்குது. இது இன்னும் பெரிய டெப்த்தான சப்ஜெக்ட். பூம வித்யாங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா, மிக உயரிய விஷயத்தை, பரமாத்மாவை, பரபிரம்மத்தை நோக்கி நம்ம கைய பிடிச்சு கூட்டு போறாங்க. அப்படி கைய பிடிச்சு கூட்டு போகும்போது, உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லன்னா, எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான் இங்க இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்தோம். நீங்க ரிப்பீட்டடா திருப்பி கூட கேட்டு பாருங்க. எதையெல்லாம் நம்ம தாண்டி வந்தோமோ, அத்தனைக்கும் ஆதாரமான நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான், அவைகள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடும். இல்லன்னா, நீங்க இறை நாமம் தினசரி நமோ நமோ நாராயணான்னு கத்திக்கிட்டு இருந்தாலும், ஓம் நமச்சிவாயான்னு கத்திக்கிட்டு இருந்தாலும், வொர்க் அவுட் ஆகாது. ஏன் வொர்க் அவுட் ஆகாது? நம்பிக்கை இல்லாவிட்டால். அப்ப இந்த இடத்துல நம்பிக்கை மிக மிக முக்கியம் என்பதாக கூறி, நேரம் கருதி இன்றைக்கு இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.